all, welcome back to my channel Lifesaver Hacks. How are you all? இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க ஆல்ரெடி டைட்டிலை பார்த்து கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா, இன்னைக்கு நான் Nespresso Machine யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான காஃபி போட போறேன். என் கசின் எல்தோ அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டிங் 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 டிங். வெல்கம் டு மை காஃபி பார். இதுதான் Nespresso Machine. இதில் தான் இன்றைக்கி நம்ம காஃபி போட போகிறோம். அது பக்கத்துலேயே ஒரு டீ காஃபி ட்ரே மாதிரி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே காஃபி இருக்குது, சுகர் இருக்குது, க்ரீன் டீ இருக்குது, டீ இருக்குது. அது பக்கத்துலேயே கெட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி இருக்கும். இது வந்து Nespresso Machineல யூஸ் பண்ணுற காஃபி பாட்ஸ் ஒரு காஃபி கேப்சூல்ஸ். காஃபி போடுறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன். இந்த மிஷின் காசு கொடுத்து வாங்கலை. லுஃப்தான்ஸாவோட ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர் மைல்ஸ் அந்த ட்ராவல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மிஷினை வாங்கணும். ஸோ இந்த மிஷின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 to 150 பவுண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது ருபீஸில் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. 120 to 150 பவுண்ட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம இதுக்குள்ளே தான் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து கிளாஸ் எல்லாம் மக்கு வச்சுப்போம். சப்போஸ் இந்த ஹைட்டு வந்து கரெக்டாக இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி வச்சா போதும். அதே மாதிரி தண்ணி காஃபி ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா இதுக்குள்ளே கலெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம இது ஜஸ்ட் இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிட்டு இதை வாஷ் பண்ணி மறுபடியும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மிஷினில் நம்ம காஃபி பவுடர் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸ்பூனில் எடுத்து காஃபி போட முடியாது. இந்த மாதிரி கேப்சூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த பாக்ஸில் 12 கேப்சூல்ஸ் இருந்துச்சு. 2 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேப்சூல்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு பார்கோட் தெரியுதா? ஸோ ஒன்ஸ் இந்த கேப்சூலை நீங்கள் அந்த மிஷின்குள்ளே வச்சிங்கன்னா அந்த ஸ்கேனர் அதுவாக ரீட் பண்ணிக்கும். இதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ, ஃப்ளேவர் எப்படி, அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இது ஸ்கேனர் ரீட் பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும், காஃபி ரெடி ஆகிடும். ஸோ வாங்க நம்ம காஃபி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம இப்படி டச் பண்ண போகிறோம். அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் இந்த கேப்சூலை யூஸ் பண்ண போகிறேன். 150 ml காஃபி. பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை தான் நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காஃபி ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே மில்க் சுகர் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வேணும்னா இனி இதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம்னா தெரியுதா? எஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ண காஃபி கேப்சூல் இருக்கு இல்லையா, அது இதுக்குள்ளே விழுந்துருக்கு. இது இங்கே வேஸ்ட்டு தான். நம்ம இது குப்பையில் போட்டுக்கலாம். காஃபி ரெடியாக இருக்குது. வீடு ஃபுல்லாக இந்த காஃபி ஸ்மெல் தான். நம்ம ஒரு காஃபி ஷாப்குள்ளே போனால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக சூப்பரான காஃபி ஸ்மெல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.